ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமெல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனினிய சங்கர. ஆன்மீக பெரியோர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை, சிந்தனைக்குரிய விஷயங்களை உங்களுக்காக வாரி வழங்கக்கூடிய சங்கரா தொலைக்காட்சியினுடைய மேன்மை மிகு நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் எங்கள் குழுவினரோடு மகிழ்ச்சி. இந்த நாள் மட்டுமல்ல, வருடத்தின் எல்லா நாளும் உங்களுக்கு நல்ல நாளாக மலர மகாபெரியவருடைய திருவடிகளை இறைஞ்சி பற்றுகின்றேன். பெரியவற்றை நம்ம வீடு கேட்டால் வீடு கொடுப்பார், காசு கேட்டால் காசு, பணம் கேட்டால் பணம், பொருள் கேட்டால் பொருள், பதவி கேட்டால் பதவி, புகழ் கேட்டால் புகழ், எல்லாம் கொடுப்பார். எதையும் கேட்கலன்னா பெரியவா தன்னையே கொடுத்துருவார். அப்படி ஞான சொரூபி, கருணை கடல், கருணாமூர்த்தி. அந்த பெரியவரை மானசீகமாக ஏற்றுண்டு இந்த மண்ணுலகில் பல அதிசயங்களை செய்வித்த மனிதர்களை பட்டியல் போட்டால் எம்எஸ்எம்மாவில் தொடங்கி விக்கு விநாயகராமில் ஆரம்பித்து சீர்காழி சிதம்பரம் சாரில் ஆரம்பித்து நம்முடைய அற்புதமான நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பல்வேறு சான்றோர் பெருமக்களை பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். பத்மா சுப்பிரமணியன், நம்ம இசைஞானி இளையராஜா, இப்படி பலர். அந்த வகையில் எழுத்தாளர், எப்படி காலமெனும் ஆலையிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாத கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு, 10,000 கவிதையை சத்தாக தந்த முத்தான கருத்துக்களை சொன்ன வித்தான கண்ணதாசனுக்கு இங்கு ஈடு இணை இல்லைன்னு சொன்னவர் கவியரசு கண்ணதாசன். கம்பனை வர்ணிக்கின்ற போதே தன் வார்த்தை சிரத்தால் கம்பனுக்கு இணையாக நின்றவர். கம்பன் வழியில் வந்த பாரதியைப் போல இன்றைக்கு தமிழ் சமூகம் எண்ணி எண்ணி இளைப்பாறக்கூடிய ஒரு மாமனிதர். வட்டிக்கணக்கை பார்க்காமல் தேமா புலிமா என்று யாப்பை பார்த்து இந்த மண்ணில் கவிதையை கொட்டி கொடுத்து மாட்டு வண்டி போக முடியாத இடத்திற்கு பாட்டு வண்டியால் பயணப்பட்டவர். அந்த கண்ணதாசன் தன் வாழ்க்கையில் நாத்திகராக இருந்து ஆத்திகம் பக்கம் வந்து பெரியவருடைய பேர் பெற்று அவருடைய ஆசையோடு தந்த அர்த்தமுள்ள இந்து மதமும் அவருடைய இறைநெறி ஒவ்வொரு எழுத்துக்களும் இன்றைக்கும் நாம் வாசித்து பூசிக்க வேண்டியது. இப்போது ஆணவம், பெரியவர் தொண்டர் என்றால், பெரியவருடைய பக்தர் என்றால், பெரியவருடைய டிவோட்டி என்றால், ஆணவத்தை துறப்பதற்கான வழியை கண்ணதாசன் எப்படி எழுதியிருக்கிறார் என்று சொல்கின்றேன். ஒரு முறை பெரியவாள்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்துட்டு கண்ணதாசன் சொன்னாராம், எளிய வகையில் மக்களுக்கு சொல்கிறேன், இந்த தான்கிற நடி அகம்பாவம் ஆணவம் இருக்குது, அது போக்குறதுக்கு ஒரு கதை எழுதியிருக்கேன் பெரியவா, இந்த புக்கில் இருக்குது. ஒரு மனிதன் தெருவில் நடந்து வரான், ஒரு உடஞ்ச பானையினுடைய வாய்ப்பகுதி மட்டும் அவன் காலில் பட்டுருது, தெரியாமல் சரக்குன்னு மிதிச்சுட்டான். பானை அந்த மனுஷன்கிட்ட பேசுவதாக என் கதை தொடங்கினுச்சு. ஏ பார்த்துப்பா பார்த்துப்பா பார்த்துப்பா, என்னை மிதிச்சுடாத, நேத்திக்கு நான் பானை, இன்னைக்கு உடஞ்ச வாய், நீ மிதிச்சா நான் மண், நாளைக்கு மீண்டும் பானை, ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு. அப்போ அந்த மனுஷன் சொன்னானா, நீ வாய்ப்பகுதி தானே, உன்னை உடைச்சா என்ன மிதிச்சா என்ன, அதுக்கு ஏன் இப்படி அலறி கத்துறேன்னாரான். திருப்பி நான் சொல்கிறத கவனமாக கேளு மனிதா, நேற்றுக்கு பானை, இப்போ உடஞ்ச வாய்ப்பகுதி, இப்போ உன் கால் பட்டு மிதிச்சிட்டேன்னா நான் மண்ணுக்குள்ளே போயிடுவேன். மறுநாள் ஒருத்தன் மண்ணை குயவர் என்கின்ற சகோதரர் பிசைஞ்சு பானை செஞ்சிட்டா நான் மீண்டும் பானையாக வந்துடுவேன். நேற்றுக்கு நீ மனுஷன், நாளைக்கு இறந்துட்ட, உன் எலும்பை எரிச்சுட்டா சாம்பல், நீ எதுக்கும் பயன்பட மாட்ட. இப்போ நீ பெருசா நான் பெருசான்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருக்கேன். பெரியவா அப்படியே பிரமிச்சு போனாராம். இந்த வாழ்க்கையில் மனித வாழ்க்கை நிலையில்லாதது. ஒரு சாதாரண உயிரற்ற பானை கூட மண்ணுக்குள் போனால் மீண்டும் பானையாக முளைத்து வருகின்றது. மனிதன் வாழும் காலத்தில் ஆணவம் துறந்து மனிதனாக இருக்க வேண்டும். அதனால்தான் திருக்கோவிலுக்கு போகும்போது ஆணவம் கண்மம் மாயை துறங்கிறோம். அதனால்தான் இறை வழிபாட்டை குறித்து வாரியார் சாமி எழுதின ஒரு சின்ன கதை ரொம்ப நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்.
அதனால தான் மகா பெரிய சாமிகள் சொல்லியிருக்கார், கோவில் கும்பாபிஷேகங்கள் பெரிய கூட்டு வழிபாடு நடக்கிற இடத்துல சின்ன சின்ன வாரியார் கதை புஸ்தகங்களை கொடு. ஏன் அந்த எல்லாருக்கும் வழிகாட்டுறேன்னு இந்த விரல் சொன்னதான், இந்த விரல் சொன்னதான் உன்னோட ஒரு அடி நான் தான் பெருசாக படைச்சிருக்கேன்னு இந்த விரல் பெருசுண்டே சொன்னதான் சிரிச்சிட்டே, நீ வழிகாட்டுறதுல பெருசுவன், நீ இறைவன் உயரமாக உன்னை படைச்சிட்டான், இருந்தாலும் மனுஷன் எனக்கு தான் கனையாளி போடுறான்னு இந்த மூணும் சேர்ந்து கூட்டணி வச்சு இப்படி ரெண்டு பேரும் ஒத்துமையாக கோயில் மணியோசை அடித்த போது ரெண்டு கையும் சேர்ந்ததான். அப்போ இந்த கையை பார்த்து சிரிச்சதான், இவன் குட்டையானவன் சின்னவன் இவனுக்கு என்ன மரியாதைன்னு. சுவாமி சன்னிதானத்தில் இப்படி கை கூப்பின போது இந்த சின்ன விரல் மற்ற 3 விரலை சொன்னதான், எனக்கு ஆணவம் இல்லை, கண்மை இல்லை, மாயை இல்லை, அதனால சன்னிதானத்தில் முதல் மரியாதை என்னதான். இது வாரியாருடைய கதை. அப்போ என்ன நம்ம சொல்ல வரார் மகா பெரிய சுவாமிகள், ஒரு மனித ஆணவம் துறந்து தான்கிற நெடி துறந்தா இறைவன்கிட்ட முதல் மரியாதை கிடைக்குங்கிறத கண்ணதாசன் சொன்ன கதையை கேட்டு மகிழ்ந்தாரு. அத்தோடு மட்டுமல்ல, மறந்துடக்கூடாது, வாரியாருடைய புத்தகத்திலேருந்து சொல்லி இந்த நாட்டில் சமய நெறியரை எளிய முறையில் பரப்பிய பெரியவா தான். மீண்டும் நாளை சந்திப்போம்.